டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா. சுரேஷ் கிருஷ்ணா அப்படின்னு வரும்போது சில பேருக்கு தெரியலாம், சில பேர் போய் கூகுள் சர்ச் பண்ணுங்க, அதுக்காகவே கூகுள் அப்படின்ற மாதிரி. எனக்கு சுரேஷ் கிருஷ்ணா அப்படின்னும் போது எனக்கு டக்குன்னு மைண்ட்ல வருது என்னன்னா, அவரோட ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கான சீன்ஸும் ட்ரெண்ட் செட்டிங்கான ஷார்ட்ஸும் அவர் பயங்கரமா பண்ணியிருக்காரு. அது இல்லாம ட்ரெண்ட் செட்டிங்கான நிறைய மூவிஸை கொடுத்துருக்காரு. ஸோ அதுதான் நம்ம இங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சது. ஸோ இதுல நம்ம பார்க்க போறது the most iconic scenes of Suresh Krishna. Baja, Baja, Baja. மோஸ்ட் ஐகானிக் சீன்ஸ் அப்படின்னு சொல்றதால என்னன்னா ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா சில பேருக்கு வந்து இந்த சீன்ஸ் எல்லாம் இவர் பண்ணாரா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுரேஷ் கிருஷ்ணா அப்படின்ற ஒரு யாரு அப்படின்னு சொன்னா டேரக்டர்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. ஸோ அவர் வந்து வெறும் தமிழ் லாங்குவேஜ்ல மட்டும் அவர் படம் இல்லை, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா ஒரு பேன் இண்டியா டைரக்டர். அப்பவே 80s 90s பீரியட்லேயே அவர் பேன் இண்டியா டைரக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட ஐகானிக் சீன்ஸ் ஷார்ட்ஸை பத்தி இப்போ நம்ம ஷேர் பண்றது. ஃபர்ஸ்ட் படம் அவர் டைரக்ட் பண்ணது ஸ்ட்ரெயிட் தமிழ் படம் தான், சத்யா. சத்யா படம் வந்து ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டோட ஒரு ஷாக் ஆச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரீமேக்னா ஃபுல் ரீமேக் பண்ணல, கொஞ்சம் ரெஃபரன்ஸா எடுத்துட்டு சில விஷயத்தெல்லாம் மாத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அர்ஜுன்ற ஒரு ஹிந்தி படத்துல வந்து 1985 நினைக்கிறேன். ஸோ அதுல ஐகானிக் ஷார்ட்ஸ் அண்ட் சீன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும் போது மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே தெரிஞ்ச சீன்ஸா ஒரே ஒரு சீன் வந்து என்னன்னா, அவரோட ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் பேசிருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசிருப்பாங்க, இங்க நடக்கிற அழுக்கு அநியாயம் பார்த்து நீங்க சும்மா இருக்கலாம், என்னால சும்மா இருக்க முடியாது, நான் கிளீன் பண்ணுவேன் எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பேசுவாரு. அந்த சீன் ஒரு சூப்பரா இருக்கும். என்ன சுத்தி நடக்கிற அசிங்கம், அவமானம், எக்ஸ்ப்ளாய்டேஷன் இதெல்லாம் என்னால தாங்க முடியாது. I'm going to fight it and I want you to fight it. அது இல்லாம இன்னொரு சீன் மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு பயங்கரமான ஐகானிக்கான ஒரு சீன் தான். இன்னொரு சீன் என்னன்னா, அம்மா வந்து அவங்க வீட்டுல போய் பார்த்துட்டு அவங்க வந்து அம்மா வந்து இது மேல கோச்சிட்டு இருக்கும் போது கதை மூடிட்டு இருப்பாங்க. இவர் போய் ஒரு மாதிரி அவரோட லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு. அது யார்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரா, அந்த பாட்டி கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு. அந்த பாட்டி கிட்ட நம்மளால ஓப்பனா சொல்ல முடியாது, கொஞ்சம் தான் சொல்ல முடியும். அவங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். ப்ளீஸ் அந்த முட்டாள் கிட்ட சொல்லுங்க, நான் அவளை ரொம்ப சூப்பர் ஆண் அழகங்க அப்படின்ற மாதிரி தான் கமலஹாசன் ஒரு ஆண் அழகன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு கமலஹாசன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் அதுதான். வேற மாதிரியான ஒரு சீன். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சீன் இருக்கு, பஸ்ல அவர் ப்ரொபோஸே பண்ணுவார். அந்த சீன் இன்னும் வேற லெவலில் இருக்கும். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றது ஒரு பஸ்ல, அந்த சீனும் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். ஸோ நம்ம சத்யான வந்து எடுத்துட்டாலே இது கண்டிப்பா ஞாபகம் வந்துடும். அம்மா கடா அந்த ட்ரெண்ட் செட் பண்ணதே அதோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டே வந்து சத்யா தான். இவரு ஜீவன் கூட சொல்லுவாரு, நான் போட்டதுக்கு ரீசன் சத்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து சுரேஷ் கிருஷ்ணாவுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த படம் வந்து அண்ணாமலையும் ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் தான். அதுவும் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. குர்காஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1987 வந்த ஒரு படத்தோட ரீமேக் அப்படின்ற மாதிரி. ஐயோ ரீமேக்ன்றதால கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் சொல்ல. ஸோ நம்மளுக்கு நான் தமிழ் சினிமாவோட ஒரு பிரைடான ஒரு படம் வந்து நம்மளோட ஒரு ஆர்ஜின்ல இருந்து வந்ததுன்னு நான் நினைச்சேன். ஸோ பரவாயில்ல அப்படின்னா கூட வேற மாதிரி அதோட மாதிரி தான் இருக்கும் அந்த படம். அண்ணாமலையில வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சீனுமே ஐகானிக் சீன் தான். ரஜினிகாந்த் வர எல்லா சீனுமே ஐகானிக் சீன் தான். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச சீன் வந்து அப்கோர்ஸ் இன்டர்வல் சீன். நீ இது வரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பனை தான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த இன்டர்வல் சீன் தான் இப்ப வரைக்குமே தமிழ் சினிமாவோட ஒரு இன்டர்வலுக்கு ஐகானிக் ரெஃபரன்ஸோ வந்து இப்ப வரைக்குமே டீடேட் மாறாத ஒரு விஷயம் வந்து அண்ணாமலையோட ஒரு இன்டர்வல் சீன் தான். அது அங்கே இருக்கும். ஸோ எனக்கு அது இல்லாம இன்னொரு சீனாவும் ஷார்ட்ஸாவும் அது வந்து டைலாக் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்தாலுமே ஒரு மாதிரி பெர்ஃபார்மன்ஸாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து என்னன்னா, அவரு அந்த அவங்க பொண்ணெல்லாம் வந்து ஒரு மாதிரி அடிச்சுட்டு சண்டை போட்டுலாம் போயிடுவாரு. போனதுக்கு அப்புறம் ஒரு மலை மேல போய் இப்ப கார் போவோம், மலை மேல போய் அவரோட ஐகானிக் போஸ்ட் ஒன்று இருக்குல்ல, பேக் சைட்ல வந்து ஒரு ஐகானிக் போஸ்ட் இருக்கும், கார் இருக்கும், ஒரு வைட் ஷாட் இருக்கும். எனக்கு இப்போ வரைக்குமே ஒரு மாதிரி சரியான ஷாட். அதுக்கப்புறமா அந்த ஷாட்லயே வந்து ஒருத்தர் வந்து மாடு ஓட்டிட்டே வந்துட்டு இருப்பாரு. மாடு ஓட்டு வந்தோம்னா அதுக்கப்புறமா திரும்ப இந்த ஃபேஸ்ல வந்து ஒரு க்ளோஸ் வச்சிருப்பாங்க. இப்படி திரும்பிட்டு ஒரே ஒரு லுக்கு தான் விடுவாரு. என்னோட இவ்வளவு நான் பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணத்துல என்னோட சந்தோஷமெல்லாம் போயிடுச்சுன்ற மாதிரி ஒரு சீன்
ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே காமிச்சிருப்பாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அண்ணாமலையில அந்த சீக்வன்ஸ் தான். அதுக்கு அடுத்ததாக வீரான்னு ஒரு படம் பண்றாரு, அதுவும் ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக்கு. ஸோ அந்த படத்துல ஐகானிக் சீன்ஸ் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த படம் ஒரு மாதிரி ஃபன்னாகவும் இருக்கும். அது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு ஸ்கிரிப்ட். ஏன்னா ஒரு ரஜினி சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கிறவரு அந்த மாதிரி ஒரு இது பொட்டாட்டிக்காக தான் அது. ஸோ அதை வந்து எடுத்து பண்ணியிருப்பாரு. அதுவும் அவங்க கூட ஆக்சுவலா சுரேஷ் கிட்ட ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா அண்ணாமலை ரெடியாக போது பாட்ஷா கதை ரெடி ஆயிடுச்சு. ஸோ அண்ணாமலையே ஒரு விஷயம் சூப்பரா பண்ணிட்டோம். ஆனா பாட்ஷால வந்து உடனே வந்து பண்ணா நம்ம லைஃப் பயங்கரமா இருக்கும். ஸோ அதை நம்மளால தூக்கி பண்ண முடியுமா தெரியாது. ஸோ அதனால மீனா ஒரு சின்னதா பண்ணுவோம், அதுக்கப்புறமா பாட்ஷா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிப்பாரு. அதான் மீனா. ஸோ அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் நான் சொல்லி அவங்க சுரேஷ் கிருஷ்ணா பத்தி இந்த மோஸ்ட் ஐகானிக் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டைட்டில் கார்டு அண்ணாமலை ஸ்டார்ட் ஆகுது. அந்த பிஜிஎம்ல இருந்து எல்லாமே. ஸோ அதோட கிரெடிட்ஸ் ஃபுல்லாவே சுரேஷ் கிருஷ்ணாக்கு கன்ஃபார்ம் 200%, 300%, 1000% சொல்லியே ஆகணும். ஸோ இப்போ வரைக்குமே அந்த டைட்டிலுக்காக நம்ம ஒரு நாஸ்டாலஜியா ஃபீல் பண்றோம். தியேட்டர்ல புது படம் ரஜினிகாந்த் வந்தாலும் அதுதான் டைட்டில் கார்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அதுக்கும் சுரேஷ் கிருஷ்ணா தான் ஒரு ரீசன். அதுக்கப்புறமா வந்து பாட்ஷால ஆல்மோஸ்ட் நான் சொன்னதான் எல்லா சீனுமே ஓப்பனிங் சீன் வந்து லாஸ்ட் சீன் வரைக்குமே ஒரு ஐகானிக் சீன்ஸ் தான். அது ஓப்பனிங் சீனே வேற லெவல். பூஸ்டிங்கா உடைக்கிறதே ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு சீன் அந்த சீன். அதுக்கப்புறமா அப்கோர்ஸ் இன்டர்வல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி இன்டர்வல் பேங்க் அந்த விஷயம் தான் போய் நான் ஒரு தடவை சொன்னா 2 தடவை சொன்ன மாதிரி சொல்லி நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய செட்டிங் செட் பண்ணவர் தான் சுரேஷ் கிருஷ்ணா. ஸோ எனக்கு பாட்ஷால பிடிச்ச சீன்ஸ் இதுதான். அதுக்கப்புறமாக சங்கமம் ஆல்மோஸ்ட் நான் ஒரு வீடியோவே பண்ணிட்டேன். ஃபுல் படத்தோட ஒரு டீகோடிங் மாதிரி ஒரு வீடியோவே பண்ணிட்டேன் சங்கமம். ஸோ சங்கமம்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வந்து அப்கோர்ஸ் அந்த வீடியோலயே சொன்ன மாதிரி அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தயவு செஞ்சு போய் பாருங்க. அதுல வந்து அந்த இன்டர்வல் சீன் ஒன்று மணிவண்ணன் வந்து பொண்ணுக்கு போகிறேன், அவங்க அடிச்சு கொடுத்துருவாங்க வேற ஒன்று மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கும் அந்த சீன். அதுக்கப்புறமா மணிவண்ணன் வந்து வெடிவேல அடிச்சிருவாரு. அந்த இன்டர்வலுக்கு அப்புறமா கொஞ்சம் சீனுக்கு அப்புறமா மணிவன் வந்து வெளியே அடிச்சிட்டோம்னா வெளியே வந்து போய் மணிவண்ணன் கிட்ட பேசுவாரு, வீட்டை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னு சொல்ற எமோஷனல் சீன். ஸோ எனக்கு சங்கமம்ல இந்த 2 சீன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்ததாக பாபா படம் வந்து எனக்கு இங்க சுரேஷ் கிருஷ்ணான்னு இல்லை, ரஜினியும் இல்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டான படம் பாபா தான். அது ஃபிளாப், இப்போ ரீரிலீஸ் பண்ணியும் ஃபிளாப்பு. ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் பாபா. மியூசிக்காகவும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, எல்லா விஷயமும் சூப்பராக இருக்கு. அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மோஸ்ட் ஐகானிக் சீன் வந்து சொல்லணும்னா நம்பியார் கிட்ட வந்து ரஜினிகாந்த் ஒரு விஷயம் பேசுவாரு. அது ஒரு மாதிரி எல்லாம் கடவுள் பார்த்துப்பாருன்ற மாதிரி நம்பியார் சொல்லும்போது ஒரு டைலாக் வந்து பேசுவாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன் அந்த சீன் தான். கடவுள் இல்லை, நாம தான் காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் பேர்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாரு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அந்த சீன் தான். கடவுள் இல்ல, நம்மளை நாம தான் காப்பாத்திக்கணும். உருமினாதான் சிங்கம், உருண்டாதான் பூமி, உதவினாதான் கடவுள். காளிகாமல கோயில் பாத்தீங்களா? பெயிண்ட் அடிச்சு எத்தனை நாள் ஆச்சு? அதுக்கப்புறமா ரொம்ப ஐகானிக் வந்து எதுன்னு சொல்லணும்னா அந்த போய் இமயமலையில போய் பாபாஜி கிட்ட ஒரு விஷயம் பேசுவாரு. டூ த எண்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு விஷயம் பேசுவாரு. எனக்கு அந்த சீன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த மோஸ்ட் ஐகானிக் ஷாட் அவர் வந்து இந்த இமயமலைக்கு போயிடுவாரு. இமயமலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பேசினோன்னா ஒரு யூட்டர்ன் ஒன்று போடும்போது பேக்ரவுண்ட்ல உப்பிட்ட தமிழ்மண்ணை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வரும். தாண்டா சினிமா மாட்டன்ஸ் காசிஸ் மீம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப பிடிச்சது பாபா. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கஜேந்திரா. அதுல வந்து விஜயகாந்த் நடிச்சிருப்பாரு. அதுல வந்து இன்டர்வல் சீன் மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்கும். அதுல வந்து சீதா வந்து செத்துருவாங்க. அதுக்கப்புறம் படிப்பாங்க ஒரு விஷயம் போய் கோயிலுக்குலாம் போய் அவரை வதம் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே கட் பண்ணா ஒரு எப்படி சொல்றது, ஒரு மூவிங் ஷாட் இருக்கும். அப்படியே நடந்து போயிட்டு இருப்பார், கையில ஒரு வெப்பனை வச்சுட்டு பேக்ரவுண்ட்ல கட்சி அவரான் போடுவாரு. வேற லெவல் பீக்கா இருக்கும். ஸோ கஜேந்திரா இப்ப எடுத்த படம்ன்றதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கு. ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா எனக்கு வந்து பரட்டை என்கிற அழகு சொல்றோம். அதுல மோஸ்ட் ஐகானிக் சீன்ஸ் அப்படின்ற மாதிரி பெருசா இருக்காது. நான் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் படம், ரொம்ப அண்டர்ரேட்டடான படம். அதுல வந்து ஐகானிக் சீன் சொல்ல முடியாது, ஒரு மாதிரி எமோஷனலான ஒரு சீன் ஒரு விஷயம். கிளைமேக்ஸ் அவங்க அம்மா இறந்துருவாங்க, இவருக்கு கிராஸ் ஆகுது, அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். ஸோ இதெல்லாம் சுரேஷ் கிருஷ்ணாவோட மோஸ்ட் ஐகானிக் ஷார்ட்ஸ் அண்ட் சீன்.
அவரு அதான் சொல்றேன், அந்த டைம்லயே ஒரு பேன் இந்தியா டைரக்டர் தான் சுரேஷ் கிருஷ்ணா. ஆனா அப்ப இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாமோ தெரியாதுன்னு தெரியல, இப்ப வரைக்குமே தெரியும். ஒரு மாதிரி ரொம்ப ட்ரெண்ட் செட்டிங் ஐகானிக் சீன்ஸ் எல்லாம் இப்ப வரைக்கும் நாங்க திரும்பி திரும்பி சலிப்பு தன்மை வர முடியாம ஒரு நிறைய விஷயத்த சுரேஷ் கிருஷ்ணா பண்ணியிருக்காரு. ஸோ அதான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சுரேஷ் கிருஷ்ணா Basha.